Good morning students. Previous class we have to discuss about till sign convention on focal length for lens. Then this class let us start the next chapter, lens makers formula. Lens makers formula. Already நம்ம mirrors formula பார்த்திருக்கோம், mirror equation பார்த்திருக்கோம். அதே போல இது என்ன equationனா lens equations. Lens equation சொன்னாவே உங்களுக்கு எந்த term ஞாபகம் வரணும்? n2 by v minus n1 by u is equal to n2 minus n1 by r. Can you understand? Yes. First I'll look at this diagram. So ஒரு lens இருக்கு. The lensல the n1 and n2 is the refractive index of the medium. So next this r1 and r2 is the radius of the curvature of two spherical surface, and this is a spherical surface 1 and this is a spherical surface 2. இதுதான் இதில் உள்ள point. So two spherical surfaceல உள்ள ஒரு lens எடுத்திருக்கோம். இதான் surface 1, இது surface 2. and nங்கிற லெட்டர் எதுக்கு நம்ம டிஃபைன் பண்ணுவோம்? refractive index. So n1 n2 be the refractive index. Then next இந்த ரெண்டு spherical surface உடைய mid point நம்ம என்ன சொல்லுவோம்? pole அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப pole. So O is the object. இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய இமேஜ் தான் I'. அதே இது இந்த இமேஜ், அதாவது ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல உள்ள இமேஜ் தான் I' அண்ட் செகண்ட் சர்ஃபேஸ்ல உள்ள இமேஜ் தான் I. ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் ஓக்கும் பிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா U. அட் த சேம் டைம் P அண்ட் I' உள்ள டிஸ்டன்ஸ் வந்து V'. Uங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் இமேஜ், V இஸ் த ஸோ ஆப்ஜெக்டோட இமேஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூங்கிற லெட்டரை டிஃபைன் பண்ணுவோம். V இஸ் த இமேஜோட டிஸ்டன்ஸ். ஸோ இந்த சைடு V நாவே இமேஜ், U நாவே ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் திஸ் R1 அண்ட் R2 இஸ் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். தட் மீன்ஸ் இப்போ போல் அப்படின்னு சொல்லும்போது அதோட சென்டர் பாயிண்ட் என்ன சொல்லுவோம்? கர்வேச்சர். ஸோ C1 இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், இது வந்து C1. தென் திஸ் ஒன் இஸ் த C2. அப்போ போல் Pக்கும் C2க்கும் உள்ள radius of curvature R2, this surface is R1. So இந்த இமேஜுக்கும் போலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இமேஜ் டிஸ்டன்ஸ் V'. அப்ப செகண்ட் இமேஜ் எங்க இருக்கு? இந்த சர்ஃபேஸ்ல. அப்ப அந்த ஐக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? V. So P and I யோட டிஸ்டன்ஸ் V, Pக்கும் I' உள்ள டிஸ்டன்ஸ் வந்து V'. அப்ப இங்க வச்சிருக்க ஆப்ஜெக்ட் என்னது? O. So ஓல இருந்து Pக்கு உள்ள ஆப்ஜெக்ட் வந்து U. இதுதான் என்ன அப்படின்னா இதோட டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன். So listen, the first ரெண்டு spherical surface எடுக்கிறோம். first surface, second surface. இது first image, இது second image. first image I' define பண்றோம், second image I. அப்ப போலுக்கும் ஐக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் V and P and I' உள்ள டிஸ்டன்ஸ் வந்து V'. இந்த ரைட் சைடு வர்றது எல்லாமே இமேஜ் டிஸ்டன்ஸ், that means V. and லெஃப்ட் சைடில் உள்ளது எல்லாமே ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா U. அப்போ C1 C2 is the center of curvature and R1 R2 is the radius of curvature, and this is the principal axis. Next இதில் என்ன, இதுதான் இதனுடைய டயக்ராம் செக்ஷனில் நம்ம பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி the refractive index at a single spherical surface. the first பாருங்க, the equation for the first refracting surface of the lens. இப்போ first refracting surface எடுக்கிறோம். So as usual already நம்ம இதோட lens equation எழுதிருக்கோம்லப்பா, அந்த equation அப்படியே எழுதுறோம். ஆனா எந்த surface மட்டும் தான் எடுக்கிறோம்? surface, first surface எடுக்கிறோம் இல்லைங்களா? அப்ப first surface ன்னு சொல்லும்போது n2, இது என்ன மீடியம்? refractive index second medium, n2 by v. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் minus n1 by u is equal to n2 minus n1 by r1. This is the equation number 1. Then next, second refractive surface, lens ஓட second refractive index இருக்கிறோம். So n1 by v. second surface வந்து எங்க இருக்கு? இங்க இருந்து வருது இல்லையா? அப்ப அதோட மீடியம் என்னது? n1 by v
minus n2 by v dash. இதுக்குள்ள distance எவ்வளவுப்பா? v dash is equal to n1 minus n2 by r2. So this is the equation number 1. This is the equation number 2. Next, adding these two equation. ரெண்டு equation add பண்ணோம்னா the n2 by v dash minus n2 by v dash என்ன செய்யணும்? cancel ஆயிரும். remaining term என்ன இருக்கு? n1 by v minus n1 by u is equal to n2 minus n1 into 1 by r1 minus 1 by r2. அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் என்ன பண்றோம்? n1 ஆல டிவைட் பண்றோம் ரெண்டு சைடுலயுமே n1 ஆல டிவைட் பண்றோம். so divide by n1 on both sides. அப்ப டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? so n1 by இந்த கண்டிஷன் by n1. then second term by n1 and this term by n1. அப்ப என்ன கிடைக்கும்? n1 get cancel, n1 get cancel. remaining term இங்க என்ன இருக்குது? 1 by v minus 1 by u. இங்க என்ன term இருக்கு? n2 by n1. இங்கேயும் n1 cancel ஆகும். remaining term என்ன இருக்குது? 1. அப்ப n2 by n1 minus 1 into 1 by r1 minus 1 by r2. This is the equation number 3. Next, if the object at infinitive, அதாவது infinitive அப்படின்னு சொல்லும்போது uங்கிறது இதுதான் ஆப்ஜெக்ட் இல்லையா? இந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ தான் என்னதுன்னா infinitive. அப்போ இந்த bங்கிறது என்ன அப்படின்னா அதோடைய focal length. அப்ப இந்த uங்கிறத uங்கிற வேல்யூ அதாவது ஆப்ஜெக்டோட வேல்யூ இன்ஃபினிட்டிவா இருந்துச்சுன்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃபோக்கல் லென்த்தை பொறுத்து தான் என்ன செய்யும் அப்படின்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து என்ன பண்ணுவோம்? மெஷர் பண்ணுவோம். so small fங்கிறது focal length. அப்ப u க்கு பதிலா என்ன பண்றோம்? இந்த கண்டிஷன்ஸ் u க்கு பதிலா இன்ஃபினிட்டின்னு போடுறீங்க. and next v is equal to f. இந்த ரெண்டு கண்டிஷனை என்ன பண்றோம் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஏன்னா if the object is at infinitive, the image is formed at the focus of the lens. அந்த லென்ஸ்ல என்ன செய்யும்? இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதனால so u ஓட வேல்யூ infinitive and v is equal to f. so the equation 1 by f minus 1 by infinitive is equal to n2 by n1 minus 1 into 1 by r1 minus 1 by r2. இதுல நமக்கு என்ன தெரியணும்? focal length. இப்ப remaining term equal to அந்த சைடு போயிருமா? so 1 by infinitive என்னப்பா வரும்? constant term தானே. 1 by infinity is equal to 1 by 0 is equal to infinity. so 1 by infinity என்ன வரும்? so அது constant term 0. next என்ன வரும்? அப்ப remaining term 1 by f is equal to n2 minus m2 by n1 minus 1 into 1 by r1 minus 1 by r2. so this equation is called the lens maker's formula. do you understand? so first diagram explain பண்ணுங்க. first surface என்ன, second surface என்ன, ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் n1 ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் uங்கிற வேல்யூவை இன்ஃபினிட்டியும் bங்கிற வேல்யூவை f ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் லென்ஸ் ஈக்குவேஷன். அடுத்து லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. இது லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கம்பேர் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணோம்னா 1 by v minus 1 by u is equal to 1 by f ன்னு கிடைக்கும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தேவை? focal length. so 1 by f is equal to 1 by v minus 1 by u. so this equation is called lens equation. can you understand? so this question is very important 5 mark question. mirror equationum lens equationum important question. important 5 mark question. so diagram explanation derivation part இந்த அளவு நீங்க எழுதுனீங்கன்னா போதும். அடுத்து எப்படி நம்ம மிரர்ல மிரர் ஈக்குவேஷன் அதோட மேக்னிஃபிகேஷன் பார்த்தோமோ அது மாதிரி லென்ஸ்ல என்ன பண்றோம்? லென்ஸ் ஈக்குவேஷன் அதோட லேட்டரல் மேக்னிஃபிகேஷன்ஸ் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அதே ஒரு லென்ஸ் எடுக்கிறோம். so let us consider the object, that is o and o dash is the object and this is the lens. and next the h and h dash is the height. so h1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா h1 placed on the principal axis. இந்த h1ங்கிறது என்னன்னா
h dash வந்து அதோடைய height. So O and O dash is the object and I dash is the inverted real image and h1 h2 is the height. இங்கே பாருங்க ஒரு லென்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதோடைய ஆப்ஜெக்ட் என்னது O and O dash ஆப்ஜெக்ட். அப்ப என்ன பண்ணுது லென்ஸ்ல பட்டு ரெஃப்ராக்ட் ஆகுது. அப்ப ரெஃப்ராக்ட் ஆகும்போது இதோடைய சர்ஃபேஸ் என்ன இது எதை கடந்து வருது பிரின்சிபல் ஆக்சிஸ கடந்து வருது இல்லையா. அப்ப இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் இங்கே தெரியும். எப்படி தெரியும் இன்வெர்டட் இமேஜா தெரியும். So we have to consider I and I dash and this term is the focus F. அப்போ ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த லென்ஸோட சென்டர் பாயிண்ட் அதாவது போலுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து U அண்ட் போலுக்கும் இந்த இமேஜுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து V. சரிங்களா. இவ்வளவுதான் அதோட மேக்னிட். ஒரு ஆப்ஜெக்ட் வச்சோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட இன்வெர்டட் இமேஜ் வந்து இங்கே கிடைக்கும். அப்ப I dash இன்வெர்டட் இமேஜ், O dash ஆப்ஜெக்ட். அப்ப லென்ஸோட மிட் பாயிண்ட் வந்து Pங்கிற பாயிண்ட். தென் அதோட ஃபோக்கஸ் இமேஜ் வந்து இங்கே கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி தான் நமக்கு என்ன இருக்கும் ஃபோக்கஸ். அப்ப ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் யூன்னு சொல்றோம், இமேஜோட டிஸ்டன்ஸ் வின்னு சொல்றோம். சோ இதை வச்சு நம்ம என்ன பண்றோம் லேட்டரல் மேக்னிஃபிகேஷன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாக்குறோம். லேட்டரல்னு சொல்லலாம் இல்லைன்னா டிரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன் ரெண்டு நாளும் ஒண்ணுதாப்பா. லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன்னாலும் சேம். ஸோ லேட்டரல் மேக்னிஃபிகேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ மேக்னிஃபிகேஷன் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் இஸ் M. ஸோ இமேஜ் பை ஆப்ஜெக்ட். So I dash இமேஜ், O dash ஆப்ஜெக்ட். அப்ப இதோட ஹைட் என்ன வச்சிருக்கோம் h2, இதோட ஹைட் h1. So மைனஸ் ஏன்னா மேக்னிஃபிகேஷன்னாவே M is equal to minus h dash by h. இதுதான் அதோட மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா. So minus h2 by h1. இதுல நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா P, O and O dash. O dash ஒரு ட்ரையாங்கிளையும் and P, I dash ட்ரையாங்கிள். ரெண்டு ட்ரையாங்கிள் பா. P, O dash ஒரு ட்ரையாங்கிள் and P, I dash செகண்ட் ட்ரையாங்கிள். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். ரெண்டுமே சிமிலரா இருக்கு. அப்ப மேக்னிஃபிகேஷன் I dash equal to PI and O dash the PI. இப்ப இந்த I dash இமேஜ் வந்து எதுல இருக்கு Pயும் Iயும். அதே மாதிரி O dash O and P. அப்போ OP யும் PI. அதான் நம்ம எழுதியிருக்கோம் PI by PO. அப்ப மேக்னிஃபிகேஷன் is equal to minus h2 by h1. So h2 என்னப்பா இமேஜ், h1 ஆப்ஜெக்ட். அப்ப இமேஜ் என்ன லெட்டர் டிஃபைன் பண்ணுவோம் V. ஆப்ஜெக்ட் என்ன டிஃபைன் பண்ணுவோம் U. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. சோ என்ன பண்றோம் V by minus U. The magnification is equal to h2 by h1 is equal to V by U. For virtual image இருந்துச்சு அப்படின்னா அந்த மேக்னிஃபிகேஷன் வந்து பாசிட்டிவா இருக்கும். அண்ட் ரியல் இமேஜா இருந்துச்சுன்னா மேக்னிஃபிகேஷன்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கணும். இதுதான் சிம்பிள் டேர்ம்ஸ். இது நமக்கு 1 மார்க்ல இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. விர்ச்சுவல் இமேஜ்னா மேக்னிஃபிகேஷன்ஸ்ல வந்து பாசிட்டிவா இருக்கும். அது ரியல் இமேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் வந்து நெகட்டிவா இருக்கும். அடுத்து சப்போஸ் கான்கேவ் லென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எம்ங்கிறது வந்து பாசிட்டிவா இருக்கும். அப்ப வேல்யூ கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து லெஸ் than 1 இருக்கும். So the formula of magnification with the lens formula. So lens formula நமக்கு தெரியும் 1 by f is equal to 1 by v minus 1 by u. So this is the equation number 2. So நமக்கு என்ன தேவை அப்ப 1 by f plus 1 by u is equal to 1 by v. இப்போ இதை என்ன பண்ணலாம் u plus f by f u is equal to 1 by f. இப்போ இதை வந்து ரெசிப்ரோக்கல் எழுதணும்னா fu by u plus f is equal to v. இப்போ first equation எடுக்கிறோம். The first equation என்னப்பா magnification is equal to v by u. இந்த கான்செப்ட் தான் இங்கே கொண்டு வரோம். v by u h2 by h1. அப்ப h2 by h1ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த v ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்லப்பா. b ஓட வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் and u ஓட வேல்யூவை u plus f by u. சரிங்களா? அப்ப மேக்னிஃபிகேஷன் h2 by h1. இப்ப f u get cancel. ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும் f by u plus f. So by the lens formula from equation 2. equation 2 என்னது? இதுதான் equation 2 lens formula. இந்த ஃபார்முலாவில் என்ன பண்றோம்
1 by u is equal to 1 by v minus 1 by f. 1 by u is equal to f minus v by vf னு கிடைக்குமா? அப்ப u ன்னு சொல்லும்போது என்ன வரும்? 1 by u ங்கிறது u ன்னு சொல்லும்போது denominator term மேல போயிரும் இல்லையா? அப்ப vf by f minus v. First equation எடுத்தோம்னா h2 by h1 v by vf by f minus v. v கிடைக்கும். இப்போ எப்படி நம்ம u term அப்ளை பண்ணோமோ அது மாதிரி என்ன பண்றோம்? v அப்ளை பண்ணோம்னா v get cancel. அப்ப remaining term என்ன வரும்? f minus v by f. இதுதான் என்னன்னா lateral magnification. So இதுவும் important ஆன 5 mark question. சரிங்களா? lateral magnification என்ன? இமேஜும் ஆப்ஜெக்ட்டும் இன்வெர்ட்டட் இமேஜ் இது ரெண்டு தான் இதுல வரக்கூடிய term. இமேஜ் யூன்ஸ் ஆப்ஜெக்ட் யூன்னு சொல்லுவோம், இமேஜ் வந்து டீன்னு சொல்லுவோம். மேக்னிஃபிகேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து மேக்னிஃபிகேஷனுடைய ஃபார்முலா. விர்ச்சுவல் இமேஜா இருந்தா என்ன வரும் அண்ட் ரியல் இமேஜா இருந்தா என்ன வரும். அதுக்கப்புறம் லென்ஸோட ஃபார்முலாவை எழுதுறோம். ஃபார்முலால இருந்து நமக்கு தேவையான வியையும் யூவையும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா மேக்னிஃபிகேஷன்ங்கிறது என்னது அப்படின்னா v by u. அதனால இந்த vங்கிற டேர்மையும் யூங்கிற டேர்மையும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். எதுல இருந்து? லென்ஸ் ஃபார்முலால இருந்து vங்கிற டேர்மும் யூங்கிற டேர்ம் ரெண்டையும் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கன்க்ளூட் பண்ணும்போது மேக்னிஃபிகேஷன் நமக்கு கிடைக்குது. Can you understand? Yes. இதை பேஸ் பண்ணி அடுத்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது 6.13. Listen. A biconvex lens has a radius of curvature 20 cm and 15 cm for the two curved surfaces. The refractive index of the material of the lens 1.5. அதாவது biconvex lens என்னப்பா? ரெண்டு பைனா ரெண்டு. அப்போ ரெண்டுக்குள்ள radius of curvature கொடுத்திருக்காங்க. அப்போ ரெண்டுமே ஒரு curved surface. refractive index கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? அதோட focal length small f கேட்டிருக்காங்க. அடுத்து will you focal length change of its lens is flipped by the side. அதாவது flipped by the sideனா நம்ம ஃபர்ஸ்ட் வச்ச அந்த லென்ஸோட பொசிஷனை திருப்பி என்ன பண்றோம்? மாத்தி வச்சோம்னா அதோடைய ஃபோக்கல் லென்த் ரெண்டோட ஃபோக்கல் லென்த் சேமா இருக்கா அப்படிங்கறத தான் நம்ம இதுல மெஷர் பண்ண போறோம். சரிங்களா? சோ இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க. வாட் ஆர் த given data? R1 கொடுத்திருக்காங்க ரேடியஸ் 20 cm. R2 என்ன கொடுத்திருக்காங்க? 15 cm. A refractive index என்னோட வேல்யூ 1.5. இப்போ ஃபோக்கல் லென்த் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க டூ சர்ஃபேஸ். சரிங்களா? டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அப்ப என்ன லென்ஸ் எடுக்கிறோம் இங்க? இதுல வந்து ஒரு பைகான்வெக்ஸ் ரெண்டு இமேஜ் உள்ள லென்ஸ் இல்லையா? ரெண்டு பைனாவே ரெண்டு. அப்ப இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அப்ப இதுதான் என்னது? கான்வெக்ஸ் லென்ஸ். இப்ப இந்த லென்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் லென்ஸோடைய ரேடியஸ் கொடுத்திருக்காங்க 20 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கு வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 15. அண்ட் செகண்ட் லென்ஸுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 20 சென்டிமீட்டர். அப்ப இதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C1 அண்ட் இதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C2. அப்ப as usual என்ன பண்ணலாம்? லென்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும், அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். சோ ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும்னா 1 by f is equal to n2 by n1 minus n into 1 by r1 minus 1 by r2. இதுல ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னாவே இது எப்போதுமே கான்ஸ்டன்டா உங்களுக்கு தெரியக்கூடிய வேல்யூ. n2 னா n, n1ங்கிறது வந்து ஏர் மீடியம் வேல்யூ 1. அப்ப என்ன பண்ணலாம்? 1 by f. n2ங்கிற வேல்யூ என்னதுப்பா? n. n1ங்கிறது என்னது? 1. அப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? n minus 1. சரிங்களா? இங்க இந்த வேல்யூக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். n இங்க வந்து 1. அப்ப n minus 1 into 1 by r1 minus r2. அப்ப இங்க என்ன ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்தோம்? 1.5 minus 1 கொடுத்திருக்க ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இங்க ஏன் நம்ம வந்து -15 போட்டிருக்கோம் அப்படின்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து லென்ஸுக்கு ரைட் சைடுல கிடைச்சா பாசிட்டிவ், லெஃப்ட்ல இருந்துச்சுன்னா நெகட்டிவ். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கோம்? இந்த C2ங்கிறது வந்து லெஃப்ட்ல வந்திருக்கு இல்லையா? அப்ப C1ங்கிறது 20 சென்டிமீட்டர் வந்து பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அதனால இது என்னது? இது வந்து ஆப்ஜெக்டோடைய ஸ்பேஸ், இது வந்து இமேஜோடைய ஸ்பேஸ். அப்ப இங்க சைடு வரும்போது இது நம்ம எதுல எடுப்போம்? நெகட்டிவ்ல எடுப்போம்.
1/20 minus 1/50. இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3 plus 4 வரும். 0.5 into 7/60. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதோட என்ன பண்ணணும், 1/f கண்டுபிடிக்கிறோம். அப்போ 60/0.5 into 7. அப்போ 60/3.5 வருமா? இது 1/f ஓட வேல்யூ. அப்போ fனா என்ன வரும், அதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர் டேர்ம் வந்து மேலே போயிடும். அப்போ இது வந்து பாயிண்ட் சம்திங்ல இருக்கு 3.5. அதனால நம்ம எப்படி எழுதிருக்கோம், 600/35 போட்டிருக்கோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, ஃபோக்கல் லென்த் 17.14 சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்து என்ன பண்றோம், செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, will the focal length change if the length is flipped by the side? அதாவது முன்னாடி உள்ள பகுதியை பின்னாடியும் பின்னாடி உள்ள பகுதியை முன்னாடி என்ன செய்யணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னா ஃபோக்கல் லென்த் அதே வேல்யூ கிடைக்குமா இல்ல மாறுமாங்கிறது தான் அடுத்த சொல்யூஷன் பார்க்க போறோம். அப்ப என்ன பண்ணோம், 20 சென்டிமீட்டரை ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல கொண்டு வந்துட்டோம் அண்ட் 15 சென்டிமீட்டரை செகண்ட் சர்ஃபேஸ்ல கொண்டு வந்துட்டோம். அப்போ இங்கே பாருங்க, இதோட ரைட் சைடு எப்படி எடுப்போம், பாசிட்டிவ். இதோட லெஃப்ட் வேல்யூ என்ன எடுப்போம், மைனஸ். அப்ப இங்க இந்த வேல்யூ எப்படி எடுக்கணும், -20. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? பிகாஸ் நமக்கு இமேஜ் வந்து லெஃப்ட்ல கிடைச்சிச்சுனாவே இதை நம்ம எந்த ஒரு வேல்யூவா இருந்தாலும் நெகட்டிவ்ல தான் எடுப்போம். இப்போ R1 வேல்யூ, R2 வேல்யூ. இது வந்து லெஃப்ட் சைடுங்கிறதுனால நம்ம என்ன போட்டிருக்கோம், மைனஸ் போட்டிருக்கோம். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஸ் யூஸ்வல் என்ன பண்றோம், கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்துட்டு 1/f கண்டுபிடிக்கிறோம். 1/fக்கு அப்புறம் f கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சாலும் என்ன வேல்யூ வருது, இப்போ 17.14 சென்டிமீட்டர் சேம் வேல்யூ தான் வருது. அப்ப ஒரு லென்ஸை முன்பகுதியை பின்னாடி மாத்தினாலும் பின்னாடி உள்ள பகுதியை முன்னாடி பார்த்தினாலும் ஃபோக்கல் லென்த் என்ன செய்யாது, மாறாது. ரெண்டோட ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும், சேமா தான் இருக்கும். Can you understand? So this is the given data. The first we have to calculate focal length. Next என்ன பண்றோம், ரெண்டோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரெண்டையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணும்போதும் நமக்கு வேல்யூ சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். Can you understand? Yes. இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, determine the focal length of the lens made up of the material of refractive index 1.5. So இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, point C1, C2 are the center of curvature of the first and second surfaces. So இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், focal length கண்டுபிடிக்கணும். அப்ப கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ் லென்ஸ். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் லுக் அட் த டயக்ராம். ஒரு லென்ஸ் கொடுத்திருக்காங்களா, அப்ப இதுல ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 20 சென்டிமீட்டரும் 10 சென்டிமீட்டர். அப்ப இதுல இருந்து இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 20 சென்டிமீட்டர். இதுல இருந்து ஃபர்ஸ்ட் C1 ஓட வேல்யூ என்னது, 10 சென்டிமீட்டர். அப்ப ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நமக்கு தெரியும். இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், செகண்ட் சர்ஃபேஸ். இப்போ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C1க்குள்ள வேல்யூ 10 சென்டிமீட்டர் அண்ட் C2க்கு வேல்யூ வந்து 20 சென்டிமீட்டர். இப்போ ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ணலாம், லென்ஸோட ஃபார்முலா எழுதுறோம். அடுத்த கான்செப்ட் என்ன, n2னா n, n1னா 1. இதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும், n minus 1 into 1/r1 minus 1/r2. அது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், இங்க 2ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், 2/20 வருமா, minus 1/20. அப்போ 1/f is equal to 0.52 into 1/20. இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும். f is equal to 20/0.52. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும், 38.46 சென்டிமீட்டர். ஓகே, அப்பா இது லென்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி செய்யணும். இப்போ இதுதான் இது. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அதாவது இந்த ஃபோக்கல் லென்த்ங்கிறது வந்து பாசிட்டிவ். ஏன் பாசிட்டிவ்னு சொல்றோம்னா, இந்த லென்ஸ் இதுல யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் வந்து என்ன, கன்வர்ஜிங் லென்ஸ். கன்வர்ஜிங் லென்ஸ்னா அது என்னது, கான்வெக்ஸ் லென்ஸ். அப்ப இங்க கன்வர்ஜிங் லென்ஸ்னால அதோட இமேஜ் எப்படி கிடைக்கும், எலாபரேட்டா என்லார்ஜா கிடைக்காது. அப்ப கன்வர்ஜ்டா கிடைக்கும். அப்ப அது வந்து என்னது, ஒரு பாசிட்டிவ் வேல்யூவா தான் நமக்கு கிடைக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். அடுத்து இதை பேஸ் பண்ணி இப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட்
லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா பார்த்தோம். இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். அடுத்து லேட்டரல் மேக்னிஃபிகேஷன்ஸ் ஆஃப் தி தின் லென்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி 2 ப்ராப்ளம் பார்த்தோம். எக்ஸாம்பிள் 6.13 அண்ட் எக்ஸாம்பிள் 6.14 பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பவர் ஆஃப் லென்ஸ். பவர் ஆஃப் லென்ஸ், லுக் அட் த டயக்ராம். பவர் ஆஃப் த லென்ஸ்ங்கிறது மெஷர் ஆஃப் த டீவியேட்டிங் எபிலிட்டி அண்ட் அன் இன்சிடென்ட் லைட். அதாவது ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு லென்ஸ் எடுக்கிறோம். அந்த லென்ஸ்ல வந்து அடுத்து என்ன வரையும், ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு அப்புறம் வந்து என்னன்னா ஒரு ரே வந்து இன்சிடென்ட் ஆகி ரெஃப்ராக்ட் ஆகுது. அப்ப இது இன்சிடென்ட் ஆகக்கூடிய ரேக்கும் ரெஃப்ராக்ட் ஆகக்கூடிய ரேக்கும் உள்ள ஆங்கிள் θ1. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய இமேஜ் வந்து எப்படி கிடைக்குது? அப்ப ஃபர்ஸ்ட் இதோடைய ஃபோக்கஸ் வந்து f1ன்னு வச்சுக்கிறோமா. அடுத்து பாருங்க செகண்ட் லென்ஸ். செகண்ட் லென்ஸ் எடுத்தோம்னா அதே மாதிரி பிரின்சிபல் ஃபோக்கஸ் வரைஞ்சாச்சு. இன்சிடென்ட் ஆகி ரெஃப்ராக்ட் ஆகுது. ரெஃப்ராக்ட் ஆகும்போது அதோட ஆங்கிள் θ2. அப்ப இந்த இடத்துல தான் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸை கடந்து வரக்கூடிய அந்த டேர்ம்ல தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா f ஃபோக்கஸ். சரிங்களா? அப்போ இந்த லென்ஸுக்கும் இந்த ஃபோக்கஸ் இடையில டிஸ்டன்ஸ் என்னது f2. அப்ப f1 என்ன, f2ங்கிறது ரெண்டையும் கண்டுபிடிச்சோமா. இப்ப இதுல இருந்து என்ன பண்ணலாம், பவர் ஆஃப் த லென்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃபோக்கல் லென்ஸ். ஸோ பவர் ஆஃப் த லென்ஸ்னாவே p இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/f. இதுதான் என்ன அப்படின்னா பவர் ஆஃப் தி லென்ஸ். அப்போ இந்த பவர் ஆஃப் த லென்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா power of the lens is a measure of degree of convergence and divergence the lens produced on the light falling it. அதாவது எது வேணாலும் இருக்கலாம், கான்கேவ் லென்ஸா இருக்கலாம், கான்வெக்ஸ் லென்ஸா இருக்கலாம். ரெண்டு லென்ஸ்லயுமே ஒரு லென்ஸ் இன்சிடென்ட் ஆகி எவ்வளவு லைட் அதை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுதான் பிரகாசம், அதோட வெளிச்சம், எவ்வளவு பிரைட்னஸ். அப்ப அந்த பிரைட்னஸ் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுதான் என்ன அப்படின்னா அந்த லென்ஸோடைய பவர். இந்த லென்ஸோடைய பவரை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு தான் by using this formula p is equal to p proportion 1/f. that is not proportional to the constant. p is equal to 1/f. இதுதான் என்னது பவர் ஆஃப் லென்ஸ். அப்ப யூனிட் ஆஃப் த பவர் ஆஃப் த லென்ஸோட யூனிட் என்னன்னா டயாப்டர் அப்படின்னு சொல்லுவோம். 1 டயாப்டர் அப்படின்னா 1 மீட்டர் -1. சரிங்களா? அப்ப பவர்ல பாசிட்டிவ் எப்படி இருக்கும், கன்வர்ஜிங் லென்ஸா இருந்துச்சுன்னா கன்வர்ஜிங்கா இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி எடுப்போம், பாசிட்டிவ். இப்ப கன்வர்ஜிங் லென்ஸ் இஸ் த பாசிட்டிவ் அண்ட் டைவர்ஜிங் லென்ஸ் இஸ் நெகட்டிவ். சரிங்களா? அப்போ இதுதான் மெயினா நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப ரெண்டு இமேஜ்லயுமே லென்ஸோடைய பவர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த லென்ஸோடைய பவரை கண்டுபிடிக்கிறதா பவர் ஆஃப் த லென்ஸ் சொல்றோம். இது பவர் ஆஃப் த லென்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி 1/f. 1/fங்கிறது என்னது, ஸ்மால் எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த். அப்போ பவர் ஆஃப் த லென்ஸ்ங்கிறது வந்து இதை கம்பேர் பண்ணும்போது ஃபோக்கல் லென்த் என்ன இருக்கும், ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்ப கன்வர்ஜிங் லென்ஸ் எடுத்தாலும், கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்தாலும், கான்கேவ் லென்ஸ் எடுத்தாலும் அந்த லென்ஸோடைய பிரைட்னஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பவர் ஆஃப் தி லென்ஸ். இப்போ பவர் ஆஃப் த லென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா by using this formula p is equal to 1/f. the unit of the power of the lens is diopter. so diopter 1 diopter is equal to 1 meter -1. this is the important 1 mark question. and converging lens இருந்துச்சுன்னா if you take positive values and diverging lens இருந்துச்சுன்னா you take negative values. so from the lens makers formula already we know that lens makers formula p is equal to 1/f is equal to n -1 into 1/r1 minus 1/r2. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும், power is that for a given geometry of the lens larger the value of refractive index greater is the power of lens and also for lenses with the radius of curvature the power is large and for lenses with the large radius of curvature power is small. அதாவது பவரை பொறுத்து தான் என்ன பண்ணும், ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர், அதோடைய ஃபோக்கல் லென்த் எல்லாமே பவர் ஆஃப் த லென்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது ஒரு இம்பார்ட்டன்டான 3 மார்க் கொஸ்டின். Can you understand? இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. The focal length is 150 centimeter for a lens.
What is the power of the lens? Power of the lens, what is the formula? P is equal to 1 by f. So what are the given value? Focal length f is equal to 150 centimeter is equal to centimeter meter convert பண்ணீங்கன்னா 1.5 meter. And power of the lens கண்டுபிடிக்கணும்னா what is the formula? P is equal to 1 by f. அப்ப P is equal to 1 by f plus substitute பண்ணுங்க. P is equal to 1 by 1.5 m. இப்போ 1 ல இருந்து 1.5 divide பண்ணீங்கன்னா 0.67. Power of the lens ஓட unit என்னதுப்பா? Diopter. So the power is positive. It is the converging lens. இது வந்து power of the lensல கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? இத கண்டிப்பா நீங்க எழுதணும். வேல்யூ வந்து பிளஸ்ல கிடைச்சிச்சு அப்படின்னா பவரோட வேல்யூ பாசிட்டிவ். அப்ப கன்வர்ஜிங் லென்ஸ். வேல்யூ வந்து நெகட்டிவ்ல கிடைச்சிச்சுன்னா பவர் வந்து நெகட்டிவ். அப்ப இது வந்து என்னது? டைவர்ஜிங் லென்ஸ். Can you understand? Yes. Dear students, today class is over. Today we have to discuss about a lens maker's formula, lateral magnification, and example 6.13 and 6.14 and 6.15 and also power of the lens. Can you understand? Dear students, please study this question, this lesson. Remaining chapter we will see next class. Thank you students. Thank you.